அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அடுத்த மாடல் சம் பார்க்க போகிறோம். ஏற்கனவே இது போன்ற சம் பார்த்துருக்குறோம். அந்த கணக்கில் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 3 எண்கள் ஒரே மாதிரி வந்துருந்துச்சு. அந்த வீடியோ முன்னாடி இருக்கு, போய் பாருங்கள் சந்தேகம் இருந்தால். ஆனால் இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா 2 எண்கள் ஒரே மாதிரி இருக்குது. 99 99ன்னு 2 எண்கள் ஒரே மாதிரி இருக்குது. ஆனால் மீதி இருக்கிற 2 நம்பர்களும் வேறு வேறையாக இருக்குது, அதாவது மாறி இருக்குது. இப்படி இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஒரே மாதிரி இருக்கிற நம்பரை எழுதிக்கணும், 99. அடுத்து இந்த இடது பக்கம் இருக்கு பாருங்க, 9999. அது வந்து 4 இலக்க எண்ணா இருக்கிறதுனால, அதாவது எத்தனை இலக்கமாக இருக்குதோ அத்தனை 0 போட்டுக்கணும். இப்போ இங்கே 4 இலக்க எண்ணா இருக்கிறதுனால 4 0 போட்டுக்கிட்டோம். அடுத்து என்ன பண்ணால் கீழே இருக்கிற எண்ணால் மேலே இருக்கிற எண்ணை கழிக்கணும். போன சமயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே ஒன்றை கழிப்போம், மேலே ஒன்றை கூட்டுவோம். ஆனால் இந்த கணக்கில் என்ன பண்ணணும் அப்படின்னா, கீழே இருக்கிற எண்ணால் மேலே இருக்கிற எண்ணை கழிச்சா 4 கிடைக்கிது. அந்த 4 கொண்டு போய் அதில் கழிச்சிட்டா வேலை முடிஞ்சு வச்சு நமக்கு தேவையான விடை கிடைத்து விடும். இப்போ நமக்கு தேவையான விடை கிடைத்து விட்டது. 4 கழிச்சதுக்கு அப்புறம் என்ன கிடச்சிருக்குங்க, 9,89,996 கிடச்சிருக்குது. அடுத்தது இதே மாடலில் இன்னொரு சம் பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா 2 நம்பர் ஒரே மாதிரி இருக்குது. என்னென்ன ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 999 999 இருக்குது. 2 நம்பர் மட்டும் மாறி இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அந்த நம்பரை நாம் எழுதிக்குவோம் முதல்ல. புரிஞ்சுதுங்களா? அப்படி தானே செஞ்ச போன சம்மில். இப்போ பாருங்கள், 999 நம்ம என்ன பண்ணணும், அப்படியே எழுதிக்கணும். அடுத்து இங்கே பார்த்தீங்கன்னா ஈரிலக்க எண் வந்திருக்குது 99ன்னு, அப்போ 2 0 சேர்த்திக்கணும். அடுத்து கீழே இருக்கிற நம்பரால் மேலே இருக்கிற நம்பரை கழிச்சா நமக்கு என்ன கிடைக்கும், 7 கிடைக்கும். அந்த 7 இந்த நம்பர்லேருந்து நாம் கழிச்சிடணும். கழிச்சுட்டா நமக்கு தேவையான விடை கிடைத்து விடும். இது அவ்வளோதானுங்க. எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சம் வந்தாவே நம்ம ஈஸியாக போட்டலாம். இப்போ நமக்கு தேவையான விடை என்ன கிடச்சிருக்குது, 99,893 கிடச்சிருக்குது. அவ்வளோதானுங்க, முடிச்சது. நன்றி.